الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم وإذ قال إبراهيم இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை நபியே நீர் நினைவு கூறுவீராக. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா மக்கா என்ற இந்த நகரத்தை பாதுகாப்புள்ள நகரமாக ஆக்குவாயாக. மேலும் வஜ்னுப்னி வபனிய, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் அந்நஅபுதல் அஸ்னாம, சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. ரப்பி, என் இறைவா, இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, நிச்சயமாக இந்த சிலைகள் அதிகமான மக்களை வழிகெடுத்து விட்டது. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். வமன் அஸானி, என்னை யார் மறுக்குகின்றார்களோ மாறு செய்கின்றார்களோ ஃபஇன்னக கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீர் மன்னிப்பவருமாகவும் கிருபை உள்ளவனாக இருக்கின்றாய். 14 அத்தியாயத்துடைய 35-36 இந்த 2 வசனங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இதற்கு முந்தைய வசனத்தில் கூறும் பொழுது, என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதில் கணக்கில் அடங்காதது, அதை உங்களால் மட்டிட்டு கூற முடியாது. அந்த அளவிற்கு உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், அருள் புரிந்திருக்கின்றேன். ஆனாலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் அதை நிராகரிப்பவர்களாகவும் மாறு செய்பவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய அடியாராகவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையெல்லாம் சிந்தித்து பார்த்து அவைகளுக்கு எந்த அளவிற்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அவர்களால் முடிந்த அளவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியாரை பற்றி அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான். மாறு செய்யக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லிவிட்டு, மாறு செய்யாத முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு தூதரை பற்றி, இறை தூதரை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஓமையாக எடுத்து காட்டுகின்றான். இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி, இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்த சிரமங்கள், பிரச்சனைகள் எண்ணிலடங்காதது. தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தந்தை எதிர்த்து நிற்கின்றார், தன் சமுதாயத்தை எதிர்த்து நிற்கின்றார், ஏன் அந்த நாட்டுடைய அரசரையே எதிர்த்து கேட்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை உள்ள, ஒரு தைரியம் உள்ள, எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் மனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரும்பு மனிதர் என்று சொல்கின்றமே, அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவிற்கு ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முதலிலே மாறு செய்தவர்களை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து மாறே செய்யாத ஒரு இறைத்துவரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இவ்வளவு சிரமங்களை எல்லாம் சகித்து கொண்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே மக்காவிற்கு வந்ததற்கு பின்பு, மக்காவில் அவருடைய குழந்தையும் அவருடைய மனைவியையும் கொண்டு வந்து அங்கே விட்டதற்கு பின்பு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய சோதனை. யாரும் இல்லாத, மனிதர்களே வாழ முடியாத ஒரு நகரத்திலே கொண்டு வந்து மனித சஞ்சாரம், எந்த மனிதர்களும் இல்லை, எந்த மிருகங்களும் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய ஒரு குன்றிலே, ஒரு பாலைவனத்திலே கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கொண்டு வந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பண்ணார்கள். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இந்த மக்காங்கிற நகரத்தை பலதன் ஆமினன், ஒரு அச்சமற்ற நகரமாக, ஒரு பயமில்லாத நகரமாக இறைவா இந்த நகரத்தின் ஆக்குவாயாக. ஏன்னா அந்த மக்காவில் யாருமே இல்லை, லைஸ ஃபீஹா இன்சுன் வலா அனீசுன், மனித இனமும் இல்லை, வேற எது வனவிலங்குகள், ஆடு மாடுகள், ஏதாவது வேற ஏதாவது எதுவுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குன்று,
அதுல கொண்டு வந்து விட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். இறைவா, இந்த நகரத்தை பயமற்ற நகரமாக ஆக்கி விடுவாங்க, எந்த பயமும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நகரமாக மக்காவை நீ ஆக்கி விடுவாயாக அப்படின்னு துஆ செய்றாங்க. இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, அது மட்டுமல்ல, யா அல்லாஹ், இந்த நகரத்திற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ, உன்னை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வளமான வாழ்க்கையை தருவாயாக, கனி வர்க்கங்களை அள்ளி கொடுப்பாயாக, சுகமான வாழ்க்கையை நீ வழங்குவாயாக என்று அங்கே வசிக்க வருகின்ற மக்களுக்கும் சேர்த்து துஆ செஞ்சாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்னா, நமக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கேட்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள், உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறைவா நீ என்ன செய், பாதுகாப்பையும் நிம்மதியையும் வழங்குவாயாக, அச்சமற்ற வாழ்க்கையை கொடுப்பாயாக. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படித்தான் சில பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்ப குண்டு விழுந்தும், எப்ப மனிதன் நம்ம உயிரை காலையில நைட்டு படுத்து காலையில உயிரோட எந்திரிப்போமா என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையில, அப்படி எந்திரித்தாலும் கூட எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு அச்சமுள்ள, ஒரு பயமுள்ள ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இறைவா, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நீ என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயை கொடுப்பாயாக, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நிம்மதியை நீ தருவாயாக என்று நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பண்ண வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மேலும் வஜ்னுபுனி, என்னையும் என்னுடைய பிள்ளையையும் நீ என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். எதை விட்டும்? அன்அபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் இறைவா நீ பாதுகாப்பாயாக, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயலை விட்டும் நீ என்ன செய்வாயாக, பாதுகாப்பாயாக என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அது ஒன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கும் கேட்க வேண்டும். வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஷிர்கு, பித்அத்து போன்ற அநீதமான இறைவனுக்கு மாறு செய்கின்ற அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாப்பாயாக என்று என்ன செய்யணும்? பிரார்த்தனை வேண்டும். அதற்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சில செய்திகளை சொல்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்து பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக